Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ் அவங்க யார், அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, அவங்க என்னென்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டில் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படி தான் இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் அப்படின்றவங்களோட ஒரு நேச்சர் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு அக்ரெசிவாக பை பண்ணுறது கிடையாது. தே ஆர் வெரி கன்சர்வேட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தே ஆர் கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ்னா எப்படின்னா, இப்போ நான் தான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கலான்னு போகிறீங்க. அந்த பொருளுக்கு விலை இவ்வளோன்னு சொல்கிறாங்க. இல்லைச்சே ஒரு 200 ரூபா சொல்கிறாங்கன்னா உடனே ஒருத்தர் என்ன பண்ணுவார், இல்லை 170 ரூபாய்க்கு தாங்கன்னு பார்கெயின் பண்ணுவார். அப்புறம் அவங்க 190வாங்க, இவர் 180வாங்க, அப்படி இப்படி பேசி கடைசியில் 180 ரூபாய்க்கு 185 ரூபாய்க்கு முடிச்சுட்டு டீலை முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ என்னன்னா, தே ஆர் நாட் ரெடி டு கிவ் தி ஆக்சுவல் ப்ரைஸ். ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னும் போது ஆஸ்கிங் ப்ரைஸ். இப்போ ஒருத்தர் ஒரு அமௌண்ட் கேட்குறாருன்னா உடனே அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து கொடுத்துட மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த ப்ரைஸில் தான் நான் வாங்கணும், நான் முடிவு பண்ணுறேன். அப்போ அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லைனா அந்த பொருளே எனக்கு வேண்டாம். அந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆளுங்க தான் எந்த ட்ரேடை யூஸ் பண்ணணும்னா ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடரும் பார்கெய்னர். எப்படின்னா, மார்க்கெட்டு உங்ககிட்ட ஒரு பொருள் நீங்கள் வாங்கலாம், ஒரு ஸ்டாக் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ப்ரைஸை சொல்லும். ஆனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் என்ன பண்ணுவாரு, ஹில் பி பார்கெனிங் அன்டில் இந்த ப்ரைஸ் வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த பேஷன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் யூ கேன் பி அ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர். இல்லை எனக்கு மார்க்கெட் உள்ள வந்தவொடனே உடனே பை பண்ணிடணும் அப்படின்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செட் ஆகாது. யூ கோ ஃபார் அக்ரெசிவ் ட்ரேடிங். இல்லை என்னால் எனக்கு ட்ரேடே கிடைச்சா மாதிரியே இருக்கட்டும், பரவாயில்ல எல்லாமே இருக்குது, ஆனால் என் ப்ரைஸுக்கு வரல, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னா யூ ஆர் இன்பாண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர். அப்போ நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடராக இருக்கீங்க. இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இது நான் சொன்ன எக்ஸாம்பிள் பொருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடரோட டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீ கேன் யூஸ் எவ்ரி டைம் ஃப்ரேம். நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸாக இருக்கட்டும், 15 மினிட்ஸாக இருக்கட்டும், 1 ஹவராக இருக்கட்டும், டெய்லி சார்ட் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இதில் தான் ட்ரேட் பண்ணணும், இதில் தான் நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா யூ ஆர் யூனிவர்சல் ட்ரேடர் ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது. நெக்ஸ்ட் அது வந்து ஒரு மெத்தடாலஜி தான். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் இது வந்து ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் பண்ணால் எனக்கு இன்னும் பெட்டர் ப்ரைஸஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணணும்? ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடரோட ஒரு மெஜாரிட்டி ஒரு பவர்ஃபுல் வெப்பன் எப்படின்னா, ஒரு மார்க்கெட் கூட இப்போ வச்சு உள்ளே போயிட்டு ஜெயிக்கணும்னு போகிறோம். இப்போ மார்க்கெட்டுன்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு பையர் வர்சஸ் செல்லர். அப்போ 2 பேருக்குள்ள ஒரு போராட்டம். ஒரு அந்த இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னா, யாருக்கிட்ட நல்ல ஒரு பெரிய வெப்பன் இருக்கும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் நீங்கள் உள்ளே போய் ஜெயிச்சுட்டு ப்ராஃபிட்டோட வெளியே வரணும்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான வெப்பன் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபிபனாச்சி டூல்ஸ். என்ன டூல் யூஸ் பண்ணுறேன்னா, என்ன டூலு? ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடராகவே இருக்க முடியும். அதிலே பேர்லேயே வருது பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். இந்த டூல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்கெனிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் மேக்ஸிமம் பார்கெயின் பண்ணலான்றதுக்கான ஒரு டூல் தான் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ எனக்கு ஒரு மார்க்கெட் பொருள் ஏறினாலும் இவ்வளோ தூரம் வந்தால் நான் வாங்குவேன் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டு லெவல் இருக்கணும்ல. இப்போது இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் 200 ரூபா 185 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. இந்த டீலு நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்றத இன்னொருத்தருக்கு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணலாம், அந்த கடையில் போயிட்டு மறுபடியும் அதே 185 ரூபாய்க்கு கொடுத்தா நான் வாங்குவேன், அதை 185ன்றதை காட்டிலும் இப்படி யோசிச்சு பாருங்களேன். 10% இல்லை ஒரு 8% கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன். லாஜிக் புரியுதுங்களா? இப்போ ஒரு 200 ரூபா பொருளை ஒருத்தர் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாரா, 100 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒருத்தன் எடுத்தவொடனே கேட்குறான் 200 ரூபா கொடுத்தா தான் கொடுப்பேன். ஆனால் கடைசியில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், பேசி 100 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறான்னா என்ன அர்த்தம்,
50% கம்மியாக வாங்கியிருக்கான். அப்போ இது இந்த இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தர் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணலாம், அடுத்த வாட்டி போயிட்டு 50 இப்போ இந்த கடைக்காரன் எப்போ பார்த்தாலும் 200 300 சொல்லுவான், ஆனால் 50% டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுப்பாங்க, நீ போய் நல்லா பேசு, வெயிட் பண்ணு, 50% டிஸ்கவுண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் கான்செப்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அப்போது இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டன் மெத்தட்ஸ் தரும். ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பேரும் வந்து எவ்வளோ % வருவான். அப்போது ஃபிபனாச்சின்றவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். இவர் ப்ரீடிஃபைண்டாகவே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னா யூனிவர்சல் லா படி இந்த சர்டன் நம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய 3 லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 38.2%, 50% அண்ட் 61.8%. இந்த 3 தான் ஒரு முக்கியமான நம்பராக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பார்கெயின் பண்ணி ப்ரைஸை வாங்க போகிறீங்க. கேட்குற பொருளில் வாங்க போகிறதில்ல, ப்ரைஸில் வாங்க போகிறதில்ல. உங்களுக்கு இந்த பொருள் இந்த ப்ரைஸில் வந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். இந்த எப்போவே இதை மைண்டில் திருப்பி வச்சுக்கோங்க. அந்த கடைக்காரன் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஷாப் ஓனர் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க இந்த ப்ரைஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயார். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. 50% வரைக்கும் தேர் ரெடி டு கிவ் யூ. ஆனால் 60%க்கும் தரதுக்கு ரெடி. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்களோ கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா தேல் பி கிவிங். அதே தான் மார்க்கெட் நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் கொடுத்தேன்னா அப்புறம் வாங்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு திங் என்ன தெரியணும், உங்களுக்கான முக்கியமான வெப்பன் டூல் ஜெயிக்கிறதுக்கான ஒரு டூல் எதுனா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அதில் 38.2, 50 அண்ட் 618. செகண்ட் டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறீங்க, அடுத்தது என்ன பார்க்கணுன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு தெரியணும். ஏன்னா இந்த ஒரு லெவல் இந்த ப்ரைஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா இதுக்கு கீழே வராது, இது அடுத்தது இன்னொரு ரேஞ்சு போகும். அப்போ அந்த ரேஞ்சு என்ன ப்ரைஸ்ன்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ணணும்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 2 டூலை யூஸ் பண்ணாலே நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து எவ்வளோ டூல்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு முக்கியமாக 2 டூல் எது முக்கியமான டூல்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். இதை தவிர மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எப்படின்னா டபுள் டாப்பில் கொடுக்கும், ட்ரெண்ட் லைன் சேனலில் கொடுக்கும், ட்ரெண்ட் லைனில் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு முக்கியமாக 2, மற்றதெல்லாம் சைடில் வச்சுக்கிட்டாலும் இந்த 2 தான் முக்கியமான வெப்பன், ஒரு டூல் டு மேக் ப்ராஃபிட்ஸ். அப்போ இந்த ஃபிபனாச்சியும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வச்சு இப்போ நான் சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த கடை விற்கிறவரை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், எப்படி மார்க்கெட்டில் பார்கெயின் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இது வந்து க்ரூட் ஆயிலோட சார்ட், சரிதா? இப்போ க்ரூட் ஆயில் சார்ட்டு இப்போ இங்கே மேலேருந்து கீழே வந்திருக்கு, கீழேருந்து மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ. இப்போ என்ன பண்ணுறாரு கடைக்காரர், 96 ரூபா கொடுத்தா இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கெட் எங்கே வருது, திருப்பி 80 ரூபா, ஒரு 82 ருபீஸ் வருது. மறுபடியும் என்ன ஆகுது, ஒரு 90 ரூபா வருது. அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, தெரியுதா? 96, 82 அண்ட் 90. இது என்ன ஸ்ட்ரக்சர்னா 96 ரூபாயில் இருந்த விலை 82 ரூபா வரைக்கும் வந்துட்டு 82 ரூபாயிலேருந்து இப்போது 90 ரூபா வரைக்கும் வருது. இப்போது ஒருத்தர் செல்லிங், இது பையிங் சைடு விட்டுருங்க, இப்போ செல்லிங் சைடு, இப்போ செல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போது 90 ரூபா வருதுன்னா எதுக்கு இந்த 90 ரூபா வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துச்சு, ஆனால் திருப்பி இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இது ஏன் வருது, என்ன பர்சன்டேஜில் வருது? இப்போ ஒரு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இதோட பேட்டர்னு இப்படி வந்ததுன்னா இப்படி வரும்போது இது என்ன பர்சன்டேஜில் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கடையில் இந்த பர்சன்டேஜ் வரும்போது நான் என்ன பண்ணலாம், விற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ என்ன பண்ணலான்னா we'll use Fibonacci tools. இப்போ நான் இந்த Fibonacci டூல் எடுக்கிறேன், டாப் அண்ட் பாட்டம் போட்டேன்னா இப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட்டு எத்தனை பர்சன்ட் வந்துருக்கு தெரியுதுங்களா? இட் இஸ் 61.8%. அப்போது இந்த கடையில் 61% வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. அப்போ நீங்கள் 61% வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எதுக்கு, மேலேருந்து கீழே வந்துட்டு கீழேருந்து மேலே போய் அப்போ 61% வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். பைக்கும் அதுதான், செல்லுக்கும் அதுதான். நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், எங்கே வேணால் மார்க்கெட் திரும்பிருக்கலாம்ல, இங்கே திரும்பிருக்கலாம், இங்கே திரும்பிருக்கலாம். அது ஏன் 61.8% அந்த இடத்துல போய் திரும்பிச்சு? ஏன்னா
இது ஒரு கடன் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த க்ரூட் ஆயில்ன்றது ஒரு ஷாப்பு. இந்த ஷாப்பில் மேக்ஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 61% தரும். ஒரு கடையில் 50% தான் தருவார், ஒரு கடையில் 38 தான் தருவாங்க. அப்போது ஒரு ஷாப்புக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் தராங்கன்னா, நீங்கள் எந்த ஷாப்பில் ட்ரேடராக உள்ளே போக போகிறீங்க, ஸ்டாக்கில் போகிறீங்கன்னா, எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ கொடுக்குதுன்றது நீங்கள் ப்ரீடிஃபைன்டாக அதோட கேரக்டரை கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி நமக்கு முதல்ல நம்மளோட கேரக்டரை கண்டுபிடிக்கிறோம்ல, நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர், நான் வந்து அக்ரெசிவ் ட்ரேடர், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டும் என்ன கேரக்டரில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்திங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் 61. சரி, ஓகே, இது ரைட், இது பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்கலான்னு நினைக்கிறோம். சரி, இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ மறுபடியும் என்ன ஆச்சு மார்க்கெட்டு, இப்போ இது வந்துட்டு திருப்பி கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். வச்சு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ஒரு நல்ல டபுள் டாப் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்துட்டு மறுபடியும் என்னாச்சு, இந்த இடத்துல இறங்குச்சு. ஏன் இங்கே இறங்குச்சு, இப்போ இது எவ்வளோ தூரம் இறங்குச்சு அதையும் செக் பண்ணுவோம். இப்போ தெரியுதா மார்க்கெட் என்னாச்சு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு, ஆனால் மறுபடியும் மேலே ஏறினது எவ்வளோ தூரம் பாருங்க, எக்ஸாக்ட்லி 61.8%. அப்போ ஏன் இந்த 618 வருதுன்னா இந்த ஸ்கிரிப்டோட கேரக்டர் அது. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. திருப்பி மார்க்கெட் என்னாச்சு, கீழே இருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிது. இப்போ கீழே இருந்து மேலே ஏறும்போது எவ்வளோ தூரம் போச்சுன்னு பார்ப்போமா. பாருங்க, மார்க்கெட் கீழே வந்துச்சு, கீழே இருந்து மேலே போச்சு, மேலே இருந்து திருப்பி கீழே வருது. ஆனால் வந்த இடம் எங்க, மறுபடியும் 61.8%. தெரியுதா? இப்போ மார்க்கெட் இந்த ப்ரைஸ் என்ன 67, மேலே வந்த ப்ரைஸ் எவ்வளோ 78, திருப்பி மிடில் வந்த ப்ரைஸ் 72. இது ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த கடையில் 67 ரூபாயில் ஒருத்தர் நிற்கிறான், 78 ரூபாயில் நிற்கிறான், ஆனால் 72 ரூபாயில் டீல் க்ளோஸ் ஆகும். கேட்குறவர் என்ன கேட்குறாரு, 72 ரூபா கொடுத்தா தான் விற்பன்றாரு. ஆனால் பேசி கடைசியில் மார்க்கெட் எங்கே வந்து நிற்குது, 72 ரூபா. அப்போது இதுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 61.8% வரும்போது இந்த கேரக்டர் ஆஃப் அ க்ரூட் கரெக்டாக பை ஆகும், இல்லை செல் ஆகும். இப்போ இன்னும் ஒரு திருப்பி எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ஸ்டார்ட் ஆகி 8 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ எங்களோட 8th இயர் ஆனிவர்சரி முன்னிட்டு we are going to give you a special offer. இந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோர்சஸில் எடுக்கிறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் பண்டில் கோர்ஸாக எடுக்கிறீங்கன்னா, லெட்ஸ் சே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆப்ஷன் மில்லியனர் மூணுத்தையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா we are giving you a flat 40% ஆஃபர். இல்லை ஃபுல் கோர்ஸும் எடுக்க போகிறீங்க, இப்போ நான் ஃபிப்பு மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுல் அதே ஃபிப்லேயே இன்னும் அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ரிவர்ஸ் ஃபிப் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எலியட் வேவ்னா என்ன, ஹார்மோனிக் பேட்டர்னா என்ன, இது எல்லாமே கற்றுக்கிட்டு நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக ஃபுல் ஃப்ளெஜில் நான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மொத்த கோர்ஸில் அட்வான்ஸ் ட்ரேடரோட சேர்த்து we are giving you 50% ஆஃபர். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we are Trade Achievers, we teach people. ஸோ நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் எவ்ரி மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பிரான்ச்சஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பெங்களூரில் எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸுக்கு வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ் as well. நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸ் வேணுனாலும் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they will give you all the details. ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த லோவில் இருந்து திருப்பி மார்க்கெட் மேலே ஏறிச்சா, சரி, ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிட்டு இப்போ ஹையிலேருந்து இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்விங் எடுத்துப்போம். இப்போ பாருங்க, மார்க்கெட்டு ஒரு ஸ்விங்கு போயிட்டு திருப்பி ஒரு ஹை போயிட்டு இப்போ மறுபடியும் எங்கே வந்துட்டு திரும்பிட்டு இருக்கு, கரெக்டாக எக்ஸாக்ட்லி 61.8%. ஒரு மேஜிக் மாதிரி இருக்கா, என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி பவர் ஆஃப் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஒரு மார்க்கெட்டில் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடருக்கான ஒரு அல்டிமேட் டூல் எதுனா இட் இஸ் ஃபிப். ஃபிப் யூஸ் பண்ணும்போது இப்போ இங்கே 618 வர மாதிரி நீங்கள் எல்லா ஸ்கிரிப்ட்லையும் போயிட்டு 618 வருமானா வராது. அப்போ ஒரு ஷாப்லேயும் ஒரு கேரக்டர், நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பேர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இந்த க்ரூட் ஆயிலுக்கு வந்து 61% வந்துச்சுன்னா என்ன ஆகலாம், மார்க்கெட்டில் பார்கெனிங் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் டீல் ஸ்டார்ட் ஆகிடும், அடுத்தது பையோ செல்லோ நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த வாட்டி ட்ரேட் பண்ணும்போது எந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணுறீங்க,
எந்த பேரில், இப்போ ஃபாரெக்ஸ்னா எந்த பேரில், இப்போ ஸ்டாக்னா எந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதோட ஹிஸ்டாரிக்கல் இதுவை செக் பண்ணிவிட்டு அதோட கேரக்டர் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு மேபி அதில் ஃபிப் ஒர்க் ஆகுதா, இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதா, ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகுதா, டபுள் டாப் ஒர்க் ஆகுதான்ற அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட கேரக்டர் தெரிஞ்சு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ ப்ராப்பர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தட். இப்படி பண்ணால் தான் யூ வில் பி ப்ராஃபிட்டபிள். சும்மா ஏதோ ஒன்று பண்ணுன்னா இட் டசன்ட் ஒர்க் அவுட். யூ ஹேவ் டு டூ இன் அ ப்ராப்பர் ட்ரேடிங் மெத்தட். ஸோ இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? அப்போது ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் என்ன பண்ணுவார்? நான் தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? எதுக்கு சொன்னேன்னா, இப்போது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்ற உடனே இமீடியட்டாக பை பண்ணுறாரு. இப்போது ஆனால் இதுவே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இப்போது லட்சம் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மார்க்கெட் இதை பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே வந்து பை பண்ணுவார். யார்? அக்ரெசிவ் ட்ரேடர். ஆனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் போயிட்டு திருப்பி வந்துட்ட பிறகு இங்கே பை பண்ணுவார். அப்போது இவரை காட்டிலே இவருக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா இவருக்கு இந்த இடத்துல பை பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. இவர் கீழே வந்துட்ட பிறகு வெயிட் பண்ணி பொறுமையாக பை பண்ணிவிட்டு மேலே போகும்போது 2 பேருமே ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. பட் இவருக்கு இன்னும் பெட்டர் ப்ரைஸில் கிடைக்கும். அக்ரெசிவ் ட்ரேடருக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ்னா, ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடரு வெயிட் பண்ணாரு, சம்டைம்ஸ் கிடைக்காம அப்படியே போயிடுச்சுன்னா அந்த ட்ரேடு கிடைக்காம. அக்ரெசிவ் ட்ரேடருக்கு ப்ளஸ் என்னன்னா, அவர் இமீடியட்டாக என்டர் ஆகிறதுனால ஒரு வேளை மார்க்கெட் அப்படியே போயிடுச்சுன்னா ஹீல் பி இன் ப்ராஃபிட்ஸ். ஆனால் இந்த ட்ரேட் ஆப்போசிட்டில் போகுது, ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடருக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா கம்மி ப்ரைஸில் எடுத்ததுனால. அக்ரெசிவ் ட்ரேடருக்கு ஸ்டாப் பெருசாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. உங்களோட ட்ரேடிங் மெத்தட் எதுன்றது சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் இட் வில் பி பெட்டர். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் ஹேஸ் டு ட்ரேட் யூசிங் Fibonacci, யூசிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரெக்டாக இதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா definitely you can also become a successful trader. All right, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.